ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்றைக்கி நம்ம ஓஎம்ஆரில் இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட், ஓஎம்ஆர் ஆன் ரோட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு 50 மீட்டரில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து ப்ராஜெக்ட்டு. ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்டரில் ப்ராஜெக்ட் உள்ளே போயிடலாம், உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நாம் பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட். இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபைர். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.8 ஏக்கரில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒரு 107 பிளாட்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஃபேஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 பிளாட் போட்டிருக்காங்க. ஃபேஸ் 2ல் ஒரு 70 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரீ லான்ச் கண்டிஷன் சைட்டு. ஸோ எல்லா பிளாட்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆரில் காலவாக்கம் அப்படின்ற லொக்கேஷனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ காலவாக்கம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ரோட்டில் நீங்கள் கேளம்பாக்கம் தாண்டி வரும்போது திருப்போரூருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காலவாக்கம். நீங்கள் கேளம்பாக்கத்துலேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் டெம்பிள் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டு. ஸோ உங்களுக்கு ஸ்டார் ஹோம்ஸ் இந்த ஏரியாவில் எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷஃபைர். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல சைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கார்னர் பிளாட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னும் நிறைய கார்னர் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ப்ரீ லான்ச் கண்டிஷனில் இருக்கிறதால ஒரு 10% பிளாட் தான் வந்து புக் ஆகிருக்கு. 90% பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிளாட் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் ஆகட்டும், இல்லை நினச்ச ஃபேஸிங்கில் பிளாட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற எந்த ஃபேஸிங்காக இருந்தாலும் இப்போ பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. கார்னர் பிளாட்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பிளாட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல லொக்கேஷன், சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல். நம்ம நின்று பேசினதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தி வில்லேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து வசிக்கிறாங்க. அதுக்கு அப்படியே அட்ஜாயிண்ட்டாக தான் நம்மளது ஆன் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டருக்குள்ளவே நம்ம சைட் வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சைட்டை 50 மீட்டரில் ரீச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு 3 சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஆக்சஸ் இருக்குது. ஓஎம்ஆர் ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டரில் ரீச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வில்லேஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் இந்த சைடுமே வந்து ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஓஎம்ஆரில் புதுசாக பைபாஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். எஸ்எஸ்என் காலேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் வந்து மகாபலிபுரம் போகிறதுக்கு ஓஎம்ஆர் அவுட்டர் ரிங் ரோடு வந்து போட்டிருக்காங்க. அது சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 மீட்டருக்குள்ளவே வரும். அந்த ரோடு நீங்கள் பேக் சைட் பைபாஸ் வழியாகவுமே இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வர முடியும். ஸோ 3 சைடு வழி இருக்குது. ஓஎம்ஆர் ரோடு ரொம்ப நியர்பைலேயே ஆக்சஸ் இருக்குது. பேக் சைடாகவும் வரலாம். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வரும்போதே இந்த ஏரியா எவ்வளோ அமைதியாக இருக்குது, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா போஷான ஏரியாவாக இருக்குது. உள்ளே இருக்க வீடுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி தான் சைட்டை சுற்றி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஒரு பிளாட் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைதியான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஓஎம்ஆர் அப்படின்றது டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ரேட்டு மாதிரி ப்ரைஸ் வந்து அப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் அப்படின்றது ஒரு ஐடி காரிடார். நீங்கள் மத்திய கைலாஷில் ஸ்டார்ட் பண்ணி என்டையர் நீங்கள் நம்ம சைட்டு வரைக்குமே வர வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு டைடல் பார்க் இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு சோழிங்கநல்லூர் ஃபுல்லாக ஐடி இருக்குது. உங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அசஞ்சரி எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுசேரி சிப்காட் இருக்குது, டிசிஎஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி காரிடார். நம்ம சைட் தாண்டி நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யமஹா கம்பெனி இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் பிராண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸோ அங்கே வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐடி செக்டாரில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியலாக பார்த்தீங்கன்னாலும் சரி, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு ஈசிஆர் ஓஎம்ஆர் அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் காரிடார். நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர்லா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர் ரோடு இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஎம் இன்டர்நேஷ்னல் ரேஞ்சில் நிறைய ரிசார்ட்ஸு, அதே மாதிரி நீங்கள் மகாபலிபுரம் டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட் ஜோன் தான். ஸோ இங்கேருந்து பீச்செல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வீக்கெண்ட்ஸ் அப்படின்றது ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆரில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா நம்ம சைட்டுக்கு நியர்பைலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சைட்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த ரவுண்டானா உங்களுக்கு இந்த பைபாஸ் போகுது இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு ராக்கி சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எக்கச்சக்க ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க.
உள்ள 30 feet to 24 feet நல்ல ஸ்ட்ராங்கான பிளாக் டாப் ரோடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ரோடுக்கு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீவேஜ் வாட்டர் வந்து போகிறதுக்கான ஃபெசிலிட்டி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் வச்சு கொடுக்குறாங்க. 3 phase EV லைன் வந்து பார்த்தீங்கன்னா சைட்குள்ளவே இருக்குது. சோலார் பவர்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ப்ராஜெக்டே காம்பவுண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான பார்க்குக்கு இப்போ ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து இன்னொரு 20 to 30 daysக்குள்ளேயே பார்க் அழகாக வந்து டெவலப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா பொதுவாக நம்ம சேனலில் எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவோம், பார்க்குக்கு இடம் விட்டுருக்காங்கன்னு சொல்லிடுவோம், டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா டெவலப் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுவோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க் அழகாக டெவலப் பண்ணி ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணுறாங்க. சைட்டுக்கு நியர்பையில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சைட்டுக்கு ரோடை தாண்டிங்க அப்படின்னா அமிர்தா வித்யாலயம் அப்படின்னு சொல்லி CBSE ஸ்கூல் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு PSPB ஸ்கூல் இருக்குது, சுஷிலரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு பில்லாபாங் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சைட்லேருந்து ஹார்ட்லி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு SSN காலேஜ் இருக்குது, இந்துஸ்தான் காலேஜ் இருக்குது. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டலுமே இருக்குது. OMR ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சத்யபாமா காலேஜ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒண்டர்லா சொன்னேன் இல்லையா, அந்த ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ எக்கச்சக்க ஃபெசிலிட்டி சைட்டுக்கு நியர்பையில் இருக்குது. ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ சைட்டை சுற்றி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. உங்களுக்கு சிறுசேரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு கேளம்பாக்கம் வழியாக உங்களுக்கு கிளாம்பாக்கம் கனெக்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சைட்டு வந்து OMR ஆன் ரோட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் மகாபலிபுரம் ECR ரோடு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கேளம்பாக்கம் போய் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OMR ரோடே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அகலப்படுத்துறதுக்கான ப்ரொபோசல் இருக்குது. ஸோ நம்ம சைட் ஆல்ரெடி 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இன்னும் ரோடு அகலப்படுத்தினாங்க அப்படின்னா இன்னும் பல வளர்ச்சிகள் இந்த ஏரியாவில் வந்து டெவலப் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு இன்னும் உங்களுக்கு ஆன் ரோடு ஆகிடும். ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்ரிசியேஷன் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500 rupees வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் DTCP அண்ட் ரேரா அப்ரூவலோட பண்ணியிருக்கிறதால எல்லா பேங்க்லேயுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு 90% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கையில் ஒரு 5 to 6 lakhs வச்சுருந்தாலே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து புக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் லோன் எல்லாமே இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்ட் லோன் அப்படின்றதால உங்களுக்கு ஒரு 15 days டைம்குள்ளேயே உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே பண்ணி லோன் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டார் ஹோம்ஸ் டைரக்ட் காண்டாக்ட் நம்பர் தான். யாருக்கும் இந்த கமிஷனை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது கிடையாது. டைரெக்டாக வந்து கம்பெனியில் பார்த்து வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வந்து பார்த்துட்டு ஒரு அழகான பிளாட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.